அமெரிக்காவோட அத்தனை நேவி கப்பல்களும் ஹார்முஸ் ஜலசந்தியில கண் கொட்டாம காத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன எறும்பு கூட தடைய மீறி உள்ள வரக்கூடாதுன்னு அமெரிக்கா போட்ட அந்த நேவல் பிளாக் சாதாரணமானதில்ல. ஆனா உலகத்தையே அதிர வைக்கிற மாதிரி ஈரானோட ஒரு நிழல் கப்பல் படை அமெரிக்கா கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு அந்த தடைய அசால்ட்டா உடைச்சிருக்கு. கப்பல் தில்லாலங்கடி வேலைகள், போலி கொடிகள், ஆஃப் பண்ணப்பட்ட சிக்னல்ஸ், இப்படி ஈரான் செஞ்ச அந்த மாஸ்டர் பிளான் என்ன? அமெரிக்காவால ஏன் இவங்கள பிடிக்க முடியல? இந்த வீடியோல ஈரானோட அந்த ரகசிய கடல் சாம்ராஜ்யத்தை பத்தி புட்டு புட்டு வைக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. போலி பிளாக், பினாமி கம்பெனி, அப்புறம் சிக்னலை கட் பண்றதுன்னு ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகளை செஞ்சு ஹார்முஸ் ஜலசந்தியில அமெரிக்கா போட்ட தடையே ஒரு பெரிய கப்பல் கூட்டமே உடைச்சிருக்கு. மார்ச் 11 ஹார்முஸ் ஜலசந்திய கடக்க முயன்ற மயூரி நாரிங்கிற தாய்லாந்து சரக்கு கப்பல் மேல 2 ஏவுகணைகள் பாஞ்சி அட்டாக் பண்ணுச்சு. இன்ஜின் ரூம்ல தீப்புடிச்சு எரிய 20 மாலுமிகளை காப்பாத்தினாலும் 3 பேர் அந்த எரியற கப்பலுக்குள்ளேயே மாட்டிட்டாங்க. அதே நேரத்துல ஒரு பக்கம் குண்டு மழையே பெஞ்சாலும் ஷேடோ ஃபிளீட்னு சொல்லப்படுற மர்ம கப்பல்கள் மட்டும் அதே கடல்ல ரொம்ப கெத்தா ஜாலியா போய்கிட்டு இருந்துச்சு. டூப்ளிகேட் கூடி, ஆஃப் பண்ணப்பட்ட சிக்னல்னு இந்த ரகசிய கப்பல் படை எந்த ரூல்ஸையும் மதிக்காம தண்ணிக்குள்ள கில்லாடியா வலம் வந்துச்சு. February 28 அமெரிக்கா இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சப்பவே ஹார்முஸ் வழியா வர்ற எதிரி நாட்டு கப்பல்களை பிளாக் பண்ணுவோம்னு ஈரான் வார்னிங் கொடுத்தாங்க. ஏப்ரல் 8 ஒரு சின்ன போர் நிறுத்தம் வந்தாலும் ஏப்ரல் 13 ஈரான் துறைமுகங்களை சுத்தி அமெரிக்கா ஒரு பெரிய கடல் தடைய போட்டுடுச்சு. கணக்குப்படி பார்த்தா அந்த வழியா எந்த கப்பலுமே போயிருக்க கூடாது, மொத்தமா ஸ்தம்பிச்சு போயிருக்கணும். ஆனா டிராக்கிங் டேட்டாவை எடுத்து பார்த்தா மேட்டர் அப்படியே தலைகீழா இருக்கு. அல் ஜசீரா பண்ணுன அதிரடி விசாரணையில மார்ச் 1 ஏப்ரல் 15 வரைக்கும் 185 கப்பல்கள் மொத்தம் 202 தடவை அந்த தடைய மீறி போயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதுல 77 பயணங்கள் நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ ஈரானோட சம்பந்தப்பட்டதுதான். குறிப்பா சொல்லணும்னா சர்வதேச தடையில இருக்கிற 61 கப்பல்கள் அசால்ட்டா அந்த கடல் வழியா போயிட்டு வந்திருக்கு. ஈரான் நாட்டோட 13,448ங்கிற சரக்கு கப்பல் அந்த பிளாக்க ரொம்ப கூலா உடைச்சிட்டு போயிருக்கு. இது சின்ன கப்பல்ங்கிறதால இதுக்கு அஃபீஷியலான IMO நம்பர் கிடையாது. இதையே ஒரு அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு டிராக்கிங்ல சிக்காம எஸ்கேப் ஆயிடுச்சு. ஈரானோட அல் ஹம்ரியா போர்ட்ல இருந்து கிளம்பி அசால்ட்டா பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சிக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி பனாமா குடியோட வந்த மணாலிங்கிற கப்பல் தடைய மீறி நம்ம ஊர் மும்பைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இந்த விசாரணையில கப்பலோட AIS டிராக்கர்களை ஆஃப் பண்றது, சிக்னலை ஜாம் பண்றதுன்னு பெரிய தில்லுமுள்ளு வேலையெல்லாம் வெளியே வந்திருக்கு. கடலே இல்லாத போட்ஸ்வானா, சான் மரீனோ மாதிரியான நாட்டுக்கொடிகளை வச்சுக்கிட்டு 16 கப்பல்கள் டூப்ளிகேட் ஐடென்டிட்டியில சுத்திட்டு இருக்கு. இவ்வளவு மிலிட்டரி பிரஷர் இருந்தும் கச்சா எண்ணெய் அப்புறம் கேஸ் ஏத்திக்கிட்டு 68 கப்பல்கள் அந்த வழியா போயிருக்கு. 47 வருஷமா அமெரிக்கா போட்டுட்டு இருக்கிற தடைய சமாளிக்கவே ஈரான் தனியா ஒரு ரகசிய கடல் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கு. என்ன நண்பர்களே, அமெரிக்காவோட அத்தனை டெக்னாலஜியையும் ஈரான் எப்படி அசால்ட்டா டீல் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த நிழல் கப்பல் படை, ஷேடோ ஃபிளீட் பத்தின உங்க கருத்து என்ன? ஈரான் செஞ்சது சரியான தந்திரமா இல்ல இது உலக பாதுகாப்பை பாதிக்குமா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற லெவல் இன்டர்நேஷனல் மேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அதிரடி வீடியோல உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.